வீடியோக்குள்ள போயிடலாம். Hi, hello friends, welcome to Thirumathi tamilarasi channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா இது பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. நம்ம எப்பவாவது silk saree வாங்கணும் அப்படினா silk saree அப்படினாலே அதுல முந்தானையில குஞ்சம் இருந்தது அப்படினா தான் அழகா இருக்கும். சோ நம்ம கடைக்கு போயிட்டு silk saree வாங்கும்போது அத குஞ்சம் போட்டு தரதுக்காக பில் பே பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா saree உள்ள கொடுத்து அவங்க குஞ்சம் போட்டு தரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்ல அப்படினா கூட வெளியில வந்து குஞ்சம் போடுறதுக்காக saree ஒரு டெய்லர் கிட்டயோ அப்படி இல்ல குஞ்சம் போட தெரிஞ்சவங்க கிட்டயும் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு பாத்தீங்க அப்படினா 60 ரூபீஸ்ல இருந்து 80 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு புடவைக்கு குஞ்சம் போடுறதுக்கு. ஆனா ஒரு புடவைக்கு குஞ்சம் போடுறது அப்படினா பாத்தீங்க அப்படினா ஒரு 10 மினிட்ஸ் வேலை தான். ரொம்பவே ஈஸியா போடலாம். அதுவும் silk saree அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே குஞ்சம் போடலாம். சோ இப்போ சாரிக்கு குஞ்சம் எப்படி போடுறது, முந்தானையில சாரிக்கு குஞ்சம் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இன்னும் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா குஞ்சம் போடுறதுக்கு முன்னால இந்த மாதிரி டேபிளோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பெட்ல கூட நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ல கூட சாரியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குஞ்சம் போடுற பகுதி மட்டும் இப்படி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தனியா மடிச்சு வச்சுக்கோங்க. மற்ற பகுதியை இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். முந்தானை மட்டும் இந்த மாதிரி வெளியில வர்ற மாதிரி எடுத்துட்டு இந்த மடிச்சு வச்சிருக்க பகுதியில நீங்க வெயிட்டா ஏதாவது வச்சுக்கலாம். நான் பாத்தீங்க அப்படின்னா பில்லோ வச்சுப்பேன். சோ நம்ம அந்த இந்த மாதிரி பில்லோ வச்சிட்டோம் அப்படின்னா வெயிட்டா இருக்கும். நம்ம இப்படி போடும்போது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பில்லோ வச்சுட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த முந்தானையில தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பிளவுஸ் இருக்குது. இதுதான் முந்தானை. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இங்க இந்த குஞ்சம் போட்டதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு இந்த பக்கம் இந்த பிளவுஸ் பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாத்தி இங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குஞ்சம் போடுறதுக்கு கொடுத்துருக்குற இந்த த்ரெட் போயிடும். அதனால கவனமா இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளவுஸ் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிளவுஸை தனியா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதை ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம இதை ஸ்டிச் பண்ற வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டிசைனர் பிளவுஸ். ஸோ பேக்ல உங்களுக்கு நெக்குக்கு டிசைன் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கறத இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பா காமிக்கிறேன். இப்போ இதை மடிச்சு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் பிளவுஸ் பீஸை. இப்போ இந்த குஞ்சம் போடுற பகுதி மட்டும் இந்த டேபிளை விட்டு வெளியில இருக்கிற மாதிரி நம்ம அந்த துணியை இன்னும் கொஞ்சம் கூட இந்த முந்தானையை கீழே இழுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த நூலை ஃபர்ஸ்ட் இப்படி எடுக்கணும். இந்த எடுக்கும்போது இந்த முந்தானையில பாத்தீங்க அப்படின்னா இதுல மட்டும் சிக்கும். அங்க சில்க் த்ரெட் இருக்கிறதுனால இப்படி நீங்க எடுக்க வந்துட்டே இருக்கும். மொத்தமா பிடிச்சு இழுக்காதீங்க, ஒவ்வொரு நூலா எடுங்க. ஏன்னா மொத்தமா பிடிச்சு இழுத்தீங்க அப்படின்னா சிக்கிக்கும். எனக்கு வந்து டேபிள்ல இடம் கொஞ்சம் பிளேஸ் கொஞ்சம் பத்தலை. நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேபிள்ல கொண்டு வந்து போட்டிருக்கேன். இல்லை நானுமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ல தான் போட்டிருப்பேன். இந்த சில்க் இந்த பார்டர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் இந்த தெரியுதான்னு தெரியல, இந்த பார்டர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் லேசா சிக்கும். அதை மட்டும் நீங்க ஒன்னொன்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட அது அந்த அளவுக்கு சிக்காது. இங்க பாருங்க இவ்வளோ த்ரெட் வந்திருக்குது. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், அக்கா இப்போ இந்த சில்க் சாரியில இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க முந்தானையில, அதனால நீங்க ஈஸியா எடுத்துட்டீங்க, இல்லை அப்படின்னா நாங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னு, அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா நாங்க எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்க எல்லாருக்குமே வரும். நான் அதை லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். எல்லா சாரிலையுமே கொஞ்சம் போடலாம். காட்டன் சாரி, சில்க் சாரி, இந்த மாதிரி கொடுக்காததுக்கு கூட நீங்க கொஞ்சம் போடலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்றேன்.
இப்போ நம்ம அந்த குஞ்சம் போடுறதுக்கு கொடுத்துருந்த அந்த த்ரெட் எல்லாத்தையுமே நம்ம உருவி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு போதும், ஒரு முடிச்சு போடுற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு போதும். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா அது எப்படி குஞ்சம் போடுறது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இந்த பார்டர் இருக்குது இல்லையா, அந்த பார்டரில் இந்த மாதிரி இந்த பார்டர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு 1 இன்ச்சோ இல்லை மேக்ஸிமம் ஒரு 3 இன்ச் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு, ஏன்னா இதில் மட்டும்தான் வர்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி சேம் இந்த பக்கமுமே இந்த பார்டர் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி அங்கே எவ்வளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கீங்களோ அதே அளவுக்கு நான் இப்போ வந்து கொஞ்சம் தான் கட் பண்ணுறேன். என்ன காரணம்னா ஆல்ரெடி குஞ்சம் போடுறதுக்கு இங்கே நம்ம த்ரெட்டு உருவிட்டோம். ஸோ அதிகமாக தேவையில்லை. குஞ்சம் போடுறதுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு கொடுக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ இந்த மாதிரி ஒரு 3 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டு, இப்போ நான் எப்படி த்ரெட் உருவி எடுத்தனோ அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா த்ரெட் நெருக்கமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுக்காததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதோ எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா. அந்த சில்க் இருக்கிற இடத்துல, அந்த பார்டர் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த சாரீக்கு வேணாலும் நீங்கள் வீட்டிலே காட்டன் சாரீ, சில்க் சாரீ, சில்க் காட்டன் இந்த மாதிரி எந்த சாரீக்கு வேணாலும் இந்த மாதிரி நீங்களே குஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தவங்களை தேட வேண்டிய அவசியமே இல்லை. வெயிட் பண்ண வேண்டாம். கடையில் நீங்கள் சார்ஜ் கொடுக்க வேண்டாம். 60 rupees 80 rupees சார்ஜ் கொடுக்க வேண்டாம். எந்த சாரீக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சம் போட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி அழகு தான். என்னோடய சாரீ எல்லாத்துக்குமே நானே குஞ்சம் போட்டுப்பேன். சில்க் சாரியா காட்டன் சாரியா எல்லாத்துக்குமே. இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வந்திருக்குது பார்த்தீங்களா. அந்த கட் பண்ணி விட்ட அளவுக்கு இங்கே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் இப்போ எடுத்துட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியுதா அப்படின்னு தெரியல. ஸோ நான் இந்த அளவுக்கு எடுத்துட்டேன். இன்னும் இவ்வளோ மட்டும் எடுக்காமல் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். கட் பண்ணி விட்ட அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்டரில் இருக்கக்கூடியதை இந்த அளவுக்கு, இதே அளவுக்கு இந்த பார்டரில் இருக்கக்கூடியதை நம்ம உருவி எடுத்துக்கலாம். பார்டரில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ நூலெல்லாம் உருவி எடுத்தாச்சு. இப்போ அந்த முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட்டில் கொஞ்சம் அளவுக்கு மட்டும் ஒரு 1.5 inch அளவுக்கு, இந்த அளவுக்குன்னு நினச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு அதை ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு கீழே ஏதாவது எக்ஸ்ட்ரா நூல் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நூல் விட்டுறாதீங்க. அதை இப்படி லைட்டாக இப்படி திருக்கிட்டு நம்ம சாதாரணமாக முடிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இங்கே பாருங்க, அழகா போட்டாச்சு. நான் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அளவு த்ரெட் எடுத்துட்டு அதை இப்படி லைட்டாக உருட்டிட்டு உங்களுக்கு வேணும் இன்னும் கூட கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி இதை உருட்டுறதுக்கு முன்னால் இதுக்குள்ளவே போகிற மாதிரி பீட்ஸ் கூட நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த முடிச்சு போட்டிங்க அப்படின்னா 1 2 3 எத்தனை பீட்ஸ் வேணாலும் போடலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லென்த் அதிகமாக நீங்கள் நூல் உருவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பீட்ஸ் உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். நான் இன்னொரு கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு த்ரெட் எடுத்துட்டு, ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா த்ரெட் எதுவும் எக்ஸ்ட்ரா இங்கே நிற்கக்கூடாது. கரெக்டாக கவனமாக பார்த்து எடுத்துக்கணும்.
இங்கே பாருங்க, இந்த மாதிரி லைனாக போட்டுக்க வேண்டியதான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி நம்ம saree ஃபுல்லாகவே போட்டுக்க வேண்டியதான். நான் saree ஃபுல்லாக போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி நானே என்னோட சாரீக்கு கொஞ்சம் போட்டக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். மீண்டும் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.